ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு ரேவதி, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு சொன்னியேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி கேட்கும்போது ரேவதி, இல்லை மாமா நான் வரேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது ரேவதி யோசிச்சுக்கிட்டு கண்கலங்கி நிற்கிறாங்க. எப்படி தான் இந்த விஷயத்த சொல்ல போகிறதுன்னு தெரியலையே. இந்த தப்பு யார் பண்ணதாக இருக்கும்? ஒரு வேளை மாமா எதனா பிரச்சனைக்கோசம் இந்த மாதிரி இந்த விஷயத்தை மறைச்சி நம்ம வீட்டில் எதனா பிரச்சனையாக இருக்குமா, இல்லை வீட்டில் இருக்கவங்க மேலே தப்பா, இல்லை நம்ம மேலே தப்பா, ஏன் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ பார்த்திங்கன்னா நேராக போய் கோயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது நம்மளோட கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு, ரேவதிக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்பியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ரேவதி இருக்கிறத பார்க்குறாரு. அப்போது ரேவதி கிட்ட நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ ஏதோ பேச வந்தியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ரேவதி அழுப்புறாங்க. இப்போ இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், அவரே எப்போ சொல்கிறாரோ சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இல்லை மாமா ஒன்றும் கிடையாது, நான் வேறு ஏதோ பேசுகிறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி என்ன ரேவதி, எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நம்மளோட கார்த்தி கேட்கும் போது ரேவதி ஏமாமா கல்யாணம் ஆன விஷயத்தை போய் மறைச்சி வச்சுருக்கீங்க, இதை என்கிட்ட சொன்னால் என்ன தப்பு இருக்குது, உங்ககிட்ட மறைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை ரேவதி, ஏன்னா உங்களோட சித்தி பண்ண வேலையால் தான், உன் சித்தி சொன்ன பொய்யால் தான் மறைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன பொய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு டாக்டரை மிரட்டி உங்கள் சித்தி சொல்ல வச்சு நம்மளை பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம ரேவதி கோவப்பட்டு சந்திரகலாவை திட்டுறாங்க. சரி விடு ரேவதி, இப்போ தான் உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சே, நான் தான் சொன்னேனே உனக்கு எல்லா விஷயமும் தன்னால் தெரிய வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தியுமே ரேவதியுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதாச்சு பழையபடி ரேவதி எவ்வளோ சந்தோஷம்னா, நம்ம மாமா விரும்பணும், ஆனால் நம்மளுக்கு ஏன் மாமா இவ்வளோ பிடிக்குது, கார்த்தின்ற அந்த பேர் இந்த அளவுக்கு ஏன் பிடிக்குது அப்படின்ற மாதிரின்ற விஷயத்த கூட ரேவதி சொல்லியிருக்காங்க. நான் மறந்துட்டேன்னா கூட என்னோட மனசுக்குள்ளே உங்களோட பேர் பதிஞ்சு இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எங்கள் அக்கா கிட்ட பல முறை இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரை வச்சு தான் எங்கள் அம்மா தப்பான ஒருத்தனை மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அம்மா எப்போ தான் உங்களை புரிஞ்சு ஏற்றுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் ரேவதி அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. இப்போது நம்மளோட ரேவதிக்கு என்ன பண்ணுறாருன்னா, கொடுத்த அதாச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த அந்த ஜுவல்லரி எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்குறாரு. இப்போது இதை நீ கும்பாபிஷேகத்துக்கு கூட போட்டுட்டு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்கிறாரு. ரேவதியும் கண்டிப்பாக நான் போட்டுக்க தான் போகிறேன் மாமா, இந்த கழட்டி வச்ச தாலியை திருப்பி நான் கண்டிப்பாக போட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம ரேவதிக்குமே அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் நம்ம எவ்வளோ விரும்பணும் நம்ம மாமாவை, கடவுள் என்ன விளையாட்டு விளையாடிருக்காரு நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி நினச்சி என்ன பண்ணுறாங்க, கார்த்தி தோளில் சாஞ்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை நம்மளோட சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் அந்த சைடு போகிற வழியில் பார்த்துட்டாங்க. அப்போது சந்திரகலா கூப்பிட போகும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கா இன்னக்கா இது, அப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரிஞ்சதுனால தானே அவள் உறவாடி இப்படி பேசிகிட்டு இருக்கா, இல்லைன்னா இப்படிலாம் அவள் பேச மாட்டாளே அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இப்போது சந்திரகலா என்னக்கா பண்ணுறது, இப்போ ரேவதிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, நம்ம தெரியக்கூடாதுன்னு நினச்சோம், இந்த கார்த்தி எல்லாத்தையும் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னவோ கார்த்தி சொன்ன மாதிரி தெரியல, இவளே ஏதோ பாதி விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியுது. நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க, என்னக்கா சொல்கிற, இவளே எப்படி விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி சொல்ல வாய்ப்பே கிடையாது, ஏன்னா கார்த்தி சொன்ன விஷயம் அப்படி, நான் இந்த விஷயத்தை சொன்னினா மாமா கட்டின தாலியே எனக்கு கட்டின தாலி நான்
தெரிஞ்சிருவேன்னு சொன்னேன். அவன் சொல்லணுன்னா அன்றைக்கே போய் சொல்லியிருப்பான். வெயிட் பண்ணி சொல்லணுன்னு அவசியம் இல்லை. அதனால் அவன் சொல்லியிருக்க மாட்டான். என்னக்கா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சந்திரகலா கேட்பாங்க. இந்த விஷயத்தை அப்படியே அமைதியாக விடு, நம்ம பார்த்துக்கலாம், எப்படியாச்சு இவனுக்கு ஒரு முடிவு கட்டுற வேலையை பார்ப்போம். இப்போதைக்கு ரேவதி நம்மக்கிட்ட வந்து கேட்டால் மட்டும் இதை பற்றி நம்ம ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். மொத்தபடி வேற இந்த விஷயத்தை அப்படியே வந்து விட்டு அவங்களுக்கு தெரியாத மாதிரின்னு வந்து முடிவு எடுத்திருக்காங்க. இப்போது நம்மளோட ரேவதியுமே இந்த விஷயத்தை வந்து சொல்ல போகிறதில்ல. இப்போதைக்கு கார்த்தி சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உனக்கு தெரியுன்ற விஷயத்த நம்மளோட கார்த்தியை எதனா ஒன்று பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.